Hello friends, நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து the second orbit belief of a man dreams of 1.4 billion hearts is written by Indian Air Force group captain astronaut சுபான்ஷு சுக்லா. இந்த புக்கை எழுதிருக்காரு. இப்போ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிட்னா நம்ம விண்வெளி ஞாபகம் வச்சுக்கணும், பிலீஃப்னா நம்பிக்கையான மனிதன், ட்ரீம்ஸ்னா கனவு. இது எப்படி ஒரு கதை மாதிரி சொல்றோம் பாருங்க. விண்வெளியில் நம் நாட்டின் 1.4 பில்லியன் மக்களின் கனவை சுமந்து சென்ற நம்பிக்கையான மனிதன் தான் சுபான்ஷு சுக்லா அப்படின்றத கதை வச்சுக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் அரசு சார்ந்த செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை பெங்களூர்ல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது கர்நாடகால இருக்கு. ஏன் பர்டிகுலரா பெங்களூர்னா அதுக்கு ரீசன் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்ப நகரமாக இருப்பதனால, நாட்டிலேயே இதுதான் தொழில்நுட்ப நகரம் நமக்கு தெரியும். உலக அளவில் மென்பொருள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகமா இருப்பதனால பெங்களூரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த முக்கியமான கொஸ்டின், யுனைடெட் நேஷனுடைய ஒரு முக்கியமான அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இதுல வந்து நிரந்தர உறுப்பினர்கள் 5 பேர் இருப்பாங்க, தற்காலிக உறுப்பினர்கள் 10 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த தற்காலிக உறுப்பினர்களுடைய டென்யூர் வந்து 2 வருஷம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்த 2028-29 எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு வந்து இப்போ நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான இடத்திற்கு தஜகிஸ்தானுடன் நம்ம இந்தியா போட்டி போடுறோம். அதுக்கான ஒரு பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பிரச்சாரத்தினுடைய பேர் தான் சாந்தி அப்படின்ட்டு நம்ம வந்து ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. அந்த சாந்திக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிங் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நார்ம்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சாந்தினா அமைதியானது, நம்ம இந்தியா எப்பவுமே அமைதியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு லைப்ரரியை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இது இந்தியாவின் முதல் மொழியியல் அருங்காட்சியாகும். இதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சப்தலோக். அதாவது சப்தலோக்னா ஃபுல் ஃபார்ம் வந்து அதனுடைய தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா, சப்தன்னா சொல், லோக்னா வேர்ல்டு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல் அருங்காட்சியம், மியூசிக் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற பேர்ல வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது யார் உருவாக்கியதுன்னா, மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் யூனியன் கல்ச்சரல் மினிஸ்ட்ரி ஆதரவின் கீழ் தேசிய நூலகத்தால் உருவாக்கப்பட்டதா இந்த அருங்காட்சியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது டக்கேடா நிறுவனம். இது வந்து ஒரு ஜப்பான் நிறுவனம். இது வந்து ஒரு தடுப்பூசி உருவாக்கியிருக்காங்க. என்ன தடுப்பூசி? அது பேர் வந்து என்னன்னா, கியூடெங்கா டாக் 003. இது எதுக்கானதுன்னு கேட்டீங்கன்னா, டெங்குக்கான தடுப்பூசி தான் இது. நம்ம இந்திய அரசு இதுக்காக ஒப்புதல் தந்திருக்காங்க. அவங்க தந்தவங்க யாருன்னா, ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு தடுப்பூசிக்கு அங்கீகாரம் தந்தாங்க. இந்த கியூடெங்கான்னு பாத்தீங்கன்னா என்பது உயிருடன் பலவீனப்படுத்தப்பட்ட லைவ் அட்டனுவேட் வைரஸ் சொல்லி சொல்றாங்க. 4 வகை டெட்ராவலண்ட் டெங்கு தடுப்பூசியாகும். அந்த 4 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெங்கு வைரஸ்ல 4 முக்கிய செரோடைப்புகள் இருக்குது. 10v1, 10v2, 10v3, 10v4. இதுக்கெல்லாம் அந்த 4 செரோடைப்புகளுக்கும் இந்த ஒரு தடுப்பூசி போட்டாவே நம்மளுக்கு அது ஒத்துக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இது 2 தவணையான போடலாம். 3 மாசத்துக்கு இப்ப போட்டோம்னா அடுத்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது யாரெல்லாம் போடலாம்னா, 4 முதல் 60 வயது வரையிலானவர்களுக்கு இது பயன்படுத்த முடியும். ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பாதிக்கப்படாம இருந்தாலும் சரி, தடுப்பூசி போட்டுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ABDHA ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அந்த அமைப்பினுடைய முக்கியமான தூணா விளங்குறது தான் வந்து இந்த ABHA, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட். இப்போ எதுக்காக இந்த நியூஸ்ல பாக்குறோம்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆதார் எண்ணை பயன்படுத்தி அது வந்து 14 டிஜிட் எண்ணா இருக்கும். இந்த 14 டிஜிட் எண்ணை யூஸ் பண்ணி இப்போ நான் ஏதாவது ஒரு புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா, ஏற்கனவே நான் பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஸ்கேன் எடுத்தேன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தேன்னா, இந்த டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, அதெல்லாமே இந்த புது டாக்டருக்கு தெரியற மாதிரி வரும். அந்த மாதிரி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதான் இந்த ABHA ஐடி அப்படின்றது. இப்போ எதுக்காக இந்த நியூஸ்ல பாக்குறோம்னா, நம்மளுடைய மாநில அரசு அந்த 14 டிஜிட் அடையாளம் என்னன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த எண்ணை அரசு சுகாதார நிலையங்களிலும் HMIS ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்திலும் தீவிரமா ஒருங்கிணைச்சு வராங்க. இந்த மாதிரி ஐடி வச்சிருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியூஸ்ல வந்து இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து FIFA விருதுகளை பார்க்கலாம். இப்ப தங்க காலனி யார் வாங்கியிருக்காங்கன்னா, எம்பாம்பே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் 10 கோல் அடிச்சிருக்காரு. இதுக்கு எப்படி நம்ம கதை வச்சுக்கலாம்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. கைலியன் எம்பாம்பேன்னு சொல்லுவாங்க, சில பேர் கிலியான் எம்பாம்பேன்னு சொல்லுவாங்க. இப்ப சப்போஸ் நான் கைலியன் எம்பாம்பேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கையவே லியோ சிங்கம் மாதிரி வச்சிருக்காங்க, அதனால 10 கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படி இல்லாட்டி கிலியான் எம்பாம்பே நீங்க சொல்றதா இருந்தா, கில்லி மாதிரி 10 கோல் அடிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்கு தங்க காலனி பரிசு தந்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தங்க பந்து விருது வந்து ரோட்டரி ஸ்பெயினுக்கு கொடுத்திருக்காங்க. பந்துனா ரொட்டேட் ஆகும், ரோட்டரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தங்க கையுறை வந்து யுனை சைமன் அவங்க வாங்கியிருக்காங்க, ஸ்பெயின் நாட்டுக்காரரு. இங்க பாருங்களேன், கைக்கு கை வரிசையில வர சை அவங்க வாங்கியிருக்காங்க, யுனைக்கு யூ அப்போ அந்த வரிசையில. சோ அப்ப இப்படி இவங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சிறந்த இளம் வீரர் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, பாவ் குப்ரசி. இந்த பாவை வந்து சக்கர பாகு ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம சக்கர பாகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்ப குப்ரசிக்கு CUB இருக்கா, நீங்க கப்பு ஞாபகம் வச்சுக்காங்க. சக்கர பாகுவை கப்புல வச்சு குடிச்சாங்க. யார் குடிச்சாங்க? இளமையா இருக்கவங்க தான் குடிப்பாங்க, முதுமையானவங்க குடிக்க மாட்டாங்க. அப்போ பாவ் குப்ரசி வந்து இளம் வீரருக்கான விருது வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து FIFA வேர்ல்ட் கப் எங்க நடைபெறுதுன்னா, 2030 மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின் இந்த நாட்டில் நடைபெறுது. 2034 எங்க நடைபெறுதுன்னா, சவுதி அரேபியாவில் நடைபெறுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இப்ப புதுசா பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த திட்டம் வந்து இப்ப 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, பெரியார் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க.
அடுத்து நீரெழில் பள்ளி. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர் மேலாண்மை மேம்படுத்துவதற்காக நீரெழில் பள்ளி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல சென்னையில் உள்ள 5 அரசு மேல்நிலை பள்ளிகளை இது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 23வது காமன் விளையாட்டு போட்டிகள் ஸ்காட்லாந்துல இருக்கிற கிளாஸ்கோ நகர்ல நடைபெற இருக்குது. இதுல இப்போ இந்த முறை 10 விளையாட்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதோட சின்னம் வந்து ஃபின்னே, ஒரு ஒற்றை கொம்பு குதிரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். வி சிவா அப்பாயிண்டட் சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பார்ப்போம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் என்பது நகர்ப்புற வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக 1960 நிறுவப்பட்ட ஒரு முதன்மையான மாநில அரசு நிறுவனமாகும். இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது ஆஸ்திரேலியா. இப்போ நமக்கு தெரியும் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் வந்து சமூக ஊடகங்களை தடை செஞ்ச கண்ட்ரிலே ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா நமக்கு தெரியும். இப்போ பிரான்ஸ் இதுல சேர்ந்திருக்காங்க. ஆனா இவங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல ஃபர்ஸ்ட் இவங்க தான். யாரு? பிரான்ஸ். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செஞ்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் சேலத்தில் உள்ள கொண்டநாயக்கன்பட்டி அரசு பள்ளிக்கு முதல் முறையாக ISO சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சேலம்னா மாம்பழம். ஓகேவா? ஒரு மாம்பழ தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்க இருக்க மாணவர்கள் எல்லாம் கொண்டாட்டமா வராங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாயகன் மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ கொண்டப்ப நாயகன் பட்டின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ். நிதி ஆயோக்கில் முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுல டாப் 3ல வந்து குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய மார்க் வந்து என்னன்னா 53.3. அடுத்த கொஸ்டின் போகலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வட மாசிடோனியா நாட்டில் மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைத்தார். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாசம் மகாத்மா காந்தியை நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார். சப்போஸ் அதனுடைய இது வந்து வட மாசிடோனியா நாடு பேரு, அங்க இருக்க நகரம் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோப் ஜே. அப்போ வந்து ஸ்கோப்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை செய்வதற்கான வாய்ப்பு. அதாவது மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால மாசம் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வச்சாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்தது குஷா மிசைல் அப்படின்றது லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, DRDO ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் தீவுல போய் இதை வந்து ஏவுகணையை சோதித்து பார்த்தாங்க. இந்த சோதனை வந்து வெற்றிகரமா அமைஞ்சிருச்சு. இதனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து இது துல்லியமா அழிச்சு விடும். இதனால நம்முடைய வான் பாதுகாப்பு மேலும் பலப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மத்திய அரசு மூத்த அதிகாரியான அனுராக் ஜெயின் வந்து நிதி ஆயோக்கின் சிஇஓவா செலக்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிதி ஆயோக்கு வந்து நிறைய திட்டங்கள் போடுவோம். அது நிதி சம்பந்தமான ஆயோக்ன்றதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா இருக்கணும். அப்போ வந்து செயினா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ செயின் எப்படிப்பட்ட செயினா இருக்கணும்னா, அந்து போயிருக்கூடாது, நல்ல கடினமா இருக்கும். அதனால அனுராக் ஜெயின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து அஜித் தோவால். இவருக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருதுனா, மதிப்புமிக்க லோகமானிய திலக் விருது, தேசிய விருது கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, எல்லை பாதுகாப்பு ஆகிய துறையில் அவர் ஆற்றிய சிறப்பான பணிக்காக இந்த விருது அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆக்டர் அஜித் ஞாபகம் வச்சுக்கலாம். இவருக்கு திலகம் வச்சு இந்த விருதை தந்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது ஈஸ்ட் ஏஷியன் சப்மிட் வந்து பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில மணிலா தீவுல இது நடைபெற போகுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 21 வயசு இளைஞன் கிழக்கு பக்கமாக பிலிப்பைன்ஸ்ல மேங்கோ வந்து நல்ல ஃபேமஸ் வச்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ்ல இருக்க மேங்கோவை மணி கொடுத்து வாங்குறா, அதாவது காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலூர் மாவட்டத்தில் உள்ள கிள்ளை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் முழுமையாக செயல்படும் காலநிலை மாற்ற தாங்குதிறன் கொண்ட கிராமமாக அதிகாரப்பூர்வமாக மாறியுள்ளது. அதாவது கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜ்ல டோட்டலா 11 கிராமத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த 11 கிராமத்துல இந்த கிள்ளை தான் வந்து டாப்ல வந்திருப்பாங்க. என்ன ரீசன்னால இவங்க டாப்ல வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மழை அரிப்பை வந்து மண்ணரிப்பை வந்து தடுத்திருப்பாங்க, புயல்களை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க, சதுப்பு நில காடுகளை பாதுகாத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சதுனால இவங்க வந்து அந்த டாப் லிஸ்ட்ல வர்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கிளைமேட் ரெசிலியன்ட் வில்லேஜ்ல இவங்க டாப்ல இருக்காங்க. அவங்க யாருன்னா கிள்ளை. அடுத்த கொஸ்டின் போலாம். இந்திய ரயில்வே தனது அகல ரயில் பாதை வலையமைப்பில் 99.6% மின்மயமாக்கலை எட்டியுள்ளது. இதன் மூலம் சுவிட்சர்லாந்திற்கு அடுத்தபடியாக உலகின் 2வது அதிக மின்மயமாக்கப்பட்ட முக்கிய ரயில் அமைப்பாக இது திகழ்கிறது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுவிட்சர்லாந்துல சுவிட்ச் போட்டாவே எல்லாரும் 100 மார்க் வாங்கிடுவாங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம வந்து அவங்களோட 4 பாயிண்ட் மட்டும் தான் கம்மி. இங்க பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்தியாவுக்கு 4 லெட்டர்ஸ் இருக்கா, 1 2 3 4. அப்போ 4 பாயிண்ட்ஸ் கம்மி, 99.6% எடுத்துக்கணும். அதனால நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும். இது ஒரு பேப்பர்ல அகலமான பேப்பர்ல எழுதுறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் பறவை பார்க்கும் தளம் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள தானே கிரீக் பிளமிங்கோ சரணாலயத்தில் அமைய இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிளமிங்கோ அப்படின்னா சென்னாரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் சென்னாரை. மகாராஷ்டிரா மிகப்பெரிய சென்னாரை தானாகவே இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வருது, வந்து AI தொழில்நுட்பம் மூலமா மற்ற பறவைகளை எண்ணி அதை பாதுகாக்குது.